ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு இது போல் 2 ஆரஞ்சு நான் உரிச்சு எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஜூஸை மட்டும் கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கனாலோ இல்லை ஜூஸரில் போட்டிங்கனாலோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கசப்பு தெரியும். அதனால் கையிலே பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதிக புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இது கூடவே ஆரஞ்சோட தோல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு இது கூட 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை மைதா மாவில் கூட பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான மாவாக கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் இல்லைனா ஆயில் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் சேர்க்குறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி. உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் கூட நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ தான் இது போல் இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு 3/4 வாசி மட்டும் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இட்லி தட்டை உள்ளே சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இது கரெக்டாக 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு சரியாக வேகாத மாதிரி இருந்ததுன்னா கூட ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துக்கோங்க. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சோட ஃப்ளேவரோட கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.